கைஸ் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேர் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா டைப் பார்த்துருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்டரை தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் கரெக்டாக. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னா ஏவை தான் ஸ்டோர் பண்ண முடியும். நான் இப்போ என்ன வந்து இப்போ சப்போஸ் வந்து இப்போ நான் ஒரு லிஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அனிமல்ஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு எரர் காட்டிடும். என்ன அப்படின்னா டூ மெனி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும். இதனால் கேரக்டர்னால் வந்து இவ்வளோ பெரிய சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் நம்ம எங்கே போவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸுக்கு போவோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்கை எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி இதோட ஆர்கியூமெண்ட்டில் நமக்கு வேணுங்கிற ஸ்ட்ரிங்கு கொடுப்போம். நம்ம என்ன அனிமல்ஸ் தானே வேணும். ஸோ அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஸோ எப்போவுமே ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணும்போது வந்து எப்போவுமே நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து இந்த மாதிரி நியூ ஸ்ட்ரிங்குக்கு பதில் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ ஜாவா வந்து அந்த பின்னாடி நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அது எல்லாமே வந்து அது பார்த்துக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்து யூஸ்வலாக வந்து ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணுறப்போ யூஸ் பண்ணுற சின்டாக்ஸ். நம்ம நியூ ஸ்ட்ரிங்னு யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து டபுள் கோட்ஸ் போட்டு அதுக்குள்ளே நமக்கு வேணுங்கிற வேர்ட்ஸை போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஓகே, நம்மக்கிட்ட வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸ்ட்ரிங்குங்கிறது என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்னாலே நமக்கு தெரியும் அதுக்குள்ளே வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதோட ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ ஸ்ட்ரிங்குள்ளே என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸை பார்க்கணுன்னா டாட் அப்படின்னு வச்சுட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியை வந்து சஜஸ்ட் பண்ணும் என்னென்ன மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்குது அந்த கிளாஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் கண்டைன்ஸ் அப்பர் கேஸ், லோவர் கேஸ், டூ லோவர் கேஸ் அப்படின்னு. இப்போ டூ அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அனிமல்ஸ் இது வந்து ஒரு நார்மல் கேஸில் இருக்குது. இப்போ டூ அப்பர் கேஸ்னால் எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் மாறிடும். பார்த்திங்களா? எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் மாறிடுச்சு. அதே மாதிரி வந்து லோவர் கேஸ் அப்படின்னா எல்லாமே லோயர் கேஸில் மாறிடும். டூ லோயர் கேஸ் அப்படின்னா எல்லாமே லோயர் கேஸில் மாறிடும். ஓகே, சூப்பர். அந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸுமே வந்து நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஸோ பேசிக்காக நம்ம ஒரு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கண்டெய்ன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து கண்டெய்ன்ஸ் போட்டு ஏ அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ண போகிறேன். என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். ட்ரூ அப்படின்னு வருது. ஏன்னா அனிமல்ஸில் ஏ இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நேம் டாட் கண்டெய்ன்ஸ் ஏ அப்படின்னா அது வந்து நமக்கு திருப்பி ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். நான் இப்போ இல்லாத லெட்டர் ஏதோ டைப் பண்ணுறேன், ஜி அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இதான். ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கிற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. கண்டெய்ன்ஸ் மாதிரி வந்து ஏகப்பட்ட மெத்தட்ஸ் நீங்கள் ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நான் இன்னொரு ஃபேமஸான மெத்தட் கூட யூஸ் பண்ண போகிறேன். இப்போ டாட் லென்த் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ ரன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அனிமல்ஸில் வந்து 7 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ லென்த் வந்து 7 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபேமஸாக இருக்கிற ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஸோ நீங்கள் தனியாக ஒரு ப்ரோக்ராம் எழுதி ரிமைனிங் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, யா. ஸோ தட்ஸ் இட் அபவுட் ஸ்ட்ரிங். ஐ ஹோப் உங்களுக்கு ஸ்ட்ரிங் பற்றி கிளியரான ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.